ஹாப்பி 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 பொங்கல் டு எவ்ரி ஒன். இந்த பொங்கல் 4 டேஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம், எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 4 டேஸ் பொங்கலில் வந்து அப்போல்லாம் வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் தான் வந்து நமக்கு எல்லாமே. அப்போல்லாம் அந்த விவசாயம் பண்ணும்போது அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, நமக்கு வந்து பாரம்பரியமாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து நம்ம அந்த சூரிய பகவானுக்காகவும் நம்ம இந்த விவசாயம் செய்ய உதவுற நமக்குடைய ஆடு மாடு இதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும். அப்படி ஒரு நன்றி உணர்வோடு கொண்டு வந்தது தான் இந்த பொங்கல். ஃபர்ஸ்ட் டே போகி செலிப்ரேட் பண்ணுறோம். பழையன கழிதலும் புதுவென புகுதலுமா போகி செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் போகியில் பழசை எரிக்கிறோம் அப்படின்னா, அந்த 1 இயர் நம்ம வச்சுட்டு இருக்க ஒரு வேஸ்ட்டாக இருக்க திங்ஸை வந்து எரித்து நெருப்புக்கு இணையாக்க கொடுக்கறது தான் வந்து போகி செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் டே சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. அந்த சூரிய பொங்கல் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, விவசாயத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்று சூரியனும் நீரும். ஸோ அந்த சூரிய பகவானுக்காக நன்றி சொல்லும் விதமாக அவங்க அறுவடை செஞ்ச நெல், பால், வெல்லம் இதெல்லாம் வச்சு ஒரு பொங்கல் மாதிரி கொண்டு வந்து பொங்கல் செஞ்சு அதை பொங்கும்போது பொங்கல்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு பார்த்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. அண்ட் தேர்ட் டே மாட்டு பொங்கல். மாடு இல்லை அப்படின்னா விவசாயம் வந்து இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியாது. மாடுகள் மூலயமா தான் நிறைய விவசாயிகளுக்கு நன்மைகள் நடந்தது. அதோடைய கழிவுகள் வந்து ஒரு உரமாகவும், அந்த பால் மூலயமா வர நெய், வெண்ணெய் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு உணவுப் பொருட்களாகவும், அந்த மாடு வந்து நிறைய அந்த நிலம் உழுவுறதுக்காக நிறைய யூஸ் பண்ணாங்க. ஸோ மாடுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காகவே மாட்டு பொங்கல்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த நாளில் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்க மாடுகளுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக அந்த பொட்டெல்லாம் வச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லி வணங்கினாங்க. இதுதான் வந்து தேர்ட் டே மாட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ஃபோர்த் டே காணும் பொங்கலாக செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த காணும் பொங்கலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளால் தனியாக செய்ய முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அதுவும் முக்கியமாக விவசாயம் அப்படின்னும் போது ஒரு கூட்டு முயற்சி கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மாதிரி அந்த கூட்டு முயற்சியில் தனக்கு உதவுனவங்களுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த காணும் பொங்கலில் நம்ம கூட உதவுனவங்களுக்காக நன்றி தெரிவித்து அவங்க கூட வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ இல்லை அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நாளை அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணாங்க. இதுதான் வந்து 4 டேஸ் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொன்னேன். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ எவ்ரி ஒன் ஹாப்பி 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 பொங்கல். தேங்க்யூ. பை.